ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தப்பாக நினச்சிக்க வேணாம். ஊரில் இருக்கிறவெல்லாம் எங்கள் அம்மா கிட்ட சொல்லி கொடுக்குறது அதையும் இதையும். நாளைக்கு எங்கள் அம்மாவுக்கு ஒன்றுன்னா நான் தான் பார்ப்பேன். எனக்குன்னா எங்கள் அம்மா பார்த்த எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் தான் பார்ப்பாங்க. சொல்கிற நாயை வந்து முன்னாடி நிற்க போகுது. நேற்று நான் ஒரே ஒரு வார்த்தை தான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன். நீ எதுவுமே பண்ணணும், நான் மருந்து குடிச்சிட்டு சாகுறேன்னு சொன்னேன். அவ்வளோதான். எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க வீட்டில் இருந்து. பிள்ளை ஏற்கனவே ஒரு 2 டைம் நான் குடிச்சிட்டேன். திரும்பவும் ஃபுல்லாக குடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுங்க. நான் எடுக்கலை. ஏற்கனவே ஒடுவுந்தலை குடிச்சிட்டு ரத்தத்தெல்லாம் கலந்துருச்சு ஒரு டைம். அந்த மாதிரி வாழக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டுனா நான் பாட்டுக்கு குடிச்சிட்டு செத்துருவேன். அவ்வளோதான். எல்லாத்தையும் பார்த்தல. உன் தம்பி வீட்டு பையன் செத்ததை பார்த்தேன், உன் தங்கச்சி வீட்டு பையன் செத்ததை பார்த்தா, அப்புறம் நான் செத்ததையும் பார்ப்பேன் அப்படின்னேன். வாடகை வீடு எனக்கு இருக்க இஷ்டம் இல்லைன்னா அதோட நிறுத்திக்கணும். சும்மா என்னை கம்பல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் ஒடுந்தல் ஆத்துமேட்டில் வந்து நான் ஒன்றுமே யாரையுமே எதுவுமே சொல்ல மாட்டேன். லேட்டாக வருவேன். நான் பாட்டு பிச்சு தின்னுவிட்டு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. முதையாவது ஒரு 20-30 தலை தென்னை. இப்போ கருவேப்பிலை ஒரு மாதிரி உருவி எல்லாம் ஒரு குண்டான் தலையை சாப்பிட்டு படுத்துக்குவேன். அவ்வளோதான். இதா ஊரில் எவனாவது எங்கள் அம்மாவுக்கு அதையும் இதையும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா செருப்பு பிஞ்சு போயிடும். வந்து தெரிஞ்சுக்க. சொல்கிற தேவையெல்லாம் வந்து வாடகை கட்டுறது, வாடகை எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஏதாவது எங்கள் அம்மாவுக்கு ஒன்று இது பண்ணி விடுறது. எங்கள் அப்பா எங்கள் அப்பாவோடைய அம்மா சம்பாரித்த சொத்து. இல்லை எங்கள் அம்மாவோடைய யாராவது வாங்கி விட்டாங்களா? எங்கள் அப்பா சொத்துன்னு ஏன் அவன் மாதிரி 30 லட்சம் 50 லட்சம் நான் கடமாக ஊரை சுற்றி வாங்கி திருப்பிட்டு கடமாக பண்ணிக்கிட்டு வந்தேன். நல்லாவே இருக்காது. சொல்லிவிட்டேன். எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாட்டி ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா யாராவது நாளைக்கே நடிச்சுன்னா கூட எங்கள் அப்பாவுக்கு காட்ட வந்து நான் 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் விற்று கூட நான் நிலம் வாங்கி வீடு கட்டுவேன். எங்கள் அப்பாட்ட தேவையில்லாத சொல்லிக்கிட்டு இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இங்கே இருக்க டவுனுக்குள்ளே இருக்கேன், அவங்க ஊருக்குள்ளே இருக்கிறாங்க. திமுரு தெனாவெட்டு எல்லாம். எங்கள் அம்மாவுக்கு ஒரு உடம்பு சரியில்லைனா கூட நான் தான் பார்ப்பேன் எல்லாமே. ஒரு டைம் இந்த சிக்கன் குனியா ஏதோ காய்ச்சல் வந்து அப்படியே கட்டி பிடிச்சி தூக்கின கொடுமைக்கு எனக்கு வந்து, என் பையனுக்கு வந்து, அதுக்கப்புறம் இங்கே எனக்கு டாக்டர் நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருக்காங்க. எல்லா டாக்டருமே ஓரளவுக்கு தெரியும். அப்புறம் போய் குளுக்கோஸ் ஏற்றி ஒரு வாரம் பெட்லேயே வச்சுருந்தேன். எல்லாம் நாளைக்கு இன்னும் எங்கள் அம்மாவுக்கு நான் தான் பார்ப்பேன். சொல்கிறவளா பாப்பா உனக்கு?